Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் அந்த அப்டேட் எல்லாம் டிப்ஸ் அப்புறம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோமோ அதே போல் தேர்ட் பேப்பர் அண்ட் ஃபோர்த் பேப்பருக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் நல்லபடியாக ஈஸியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹையர் எக்ஸாமினுடைய ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸ் மூலயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் நல்லபடியாக அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா நம்ம சேனலுக்கு ஏதாவது அமௌண்ட் சென்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அதையும் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வந்து எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பேப்பர் அண்ட் ஃபோர்த் பேப்பர் இல்லையா. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இனி வந்து அந்த பேப்பர் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சு போன பேப்பர் எடுத்து வச்சுட்டு நம்ம எது எழுதணும் எது எழுதலை அப்படின்றதெல்லாம் பார்த்தது விட்டுருங்க. ஓகேவா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு. ஸோ இனி தேர்ட் பேப்பர் அண்ட் ஃபோர்த் பேப்பர். ஸோ தேர்ட் பேப்பருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு மௌகிக். ஓகேவா, இப்போ டைமிங் வந்து ஒரு 6 o'clock நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மௌகிக்கும் வந்து டிப்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அது போக மௌகிக்கும் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே பாருங்கள். எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஒரு 1 or 2 hour வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே அந்த மாதிரி கொஷின் கேட்டுக்கோங்க. அவங்க எப்படி கேட்பாங்க, இப்போது நம்மளுக்கு அங்கே வந்து யார் இன்விஜிலேட்டராக வராங்களோ, யார் வந்து நம்மளுக்கு அங்கே கொஷின் கேட்குற இடத்துல இருக்காங்களோ அவங்க எப்படி கேட்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி பேசணும் அப்படின்றத நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து தேர்ட் பேப்பர் இல்லையா. ஸோ அடுத்ததாக கடைசியாக வந்து தேர்ட் பேப்பர் எடுத்து படிங்க. தேர்ட் பேப்பர்லேயும் முன்னவே சொன்னது போல தான், புதுசாக எதையும் படிக்காதீங்க. படித்த விஷயத்த நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்ன கொஷின்ஸ் என்ன ஆன்சர் அப்படின்றத தெளிவாக பாருங்கள், தெளிவாக படிங்க. ஆல்ரெடி நீங்கள் இப்போ பண்ண தப்புலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் என்ன விஷயங்களெல்லாம் நாம் கவனக்குறைவாக இருந்தோம், டைமிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலையா, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மெதுவாக எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடாக எழுதி தள்ளணுமா, இல்லை கொஷினவே சரியாக பார்க்காம விட்டோமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தரவாக இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ தேர்ட் பேப்பரில் வந்து அந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணாதீங்க. விஷாரதுக்காகட்டும் பிரவீன் பூர்வாதுக்காகட்டும் தமிழ் பேப்பர் தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா. ஸோ அதற்கு வந்து டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி blogspot.com அப்படின்ற நம்மளுடைய blogspot.com இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லா கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸும் ஆல்ரெடி அப்லோடரில் இருக்குது. அது வந்து நான் போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்மளுடைய சேனலில் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி வந்து நம்ம அந்த blogspotல போய் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள். அதுலேயே எல்லா இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நாளைக்கும் அதே போல் தான். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா தூங்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பீங்க. கையெல்லாம் வலிக்கும் இல்லையா. ஏன்னா ஹையர் வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதுக்குள்ளே நம்ம எழுதி முடிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ வந்து முழுசாக ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம அது எழுதாமல் விட்டுட்டோமே, டைமிங் முடிஞ்சு போச்சு, ஐயோ நம்ம இதை பண்ணியிருக்கலாமே, இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எந்த மைண்ட் செட்டும் வேணாம். பிகாஸ் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ நம்ம திரும்ப போய் அதை எழுத முடியாது. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது தேர்ட் பேப்பர் அண்ட் மௌகிக். ஸோ அதற்கான விஷயங்களை நல்லா கவனமாக என்னென்ன படிக்கணுமோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கும் அதே போல தான், உள்ளே போகிற வரைக்கும் தயவு செய்து படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. போதும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மைண்டை வந்து ஃப்ரீயாக விடலாம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இருக்கிற பிளேலிஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயங்கள், அப்புறம் எல்லா வீடியோஸுமே விஷாரது பிரவீன் எல்லாத்துக்குமே வந்து நாம் எல்லா கொஷின்ஸும் எல்லா லெசன்ஸும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு எல்லா லெசன்ஸ்க்குமே அதாவது எல்லா லெவலுக்குமே ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். எப்படி எக்ஸாமுக்கு வந்து நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். எல்லாமே நம்ம சேனலில் சபா எக்ஸாம்ஸ் அண்ட் ஜென்ரல் டவுட்ஸ் அப்படின்ற அந்த இதில் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது கொஷின் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அதெல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் நம்ம சேனல் நேம் போட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரீயாக
ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டோடு இருங்க. நாளைக்கும் எக்ஸாம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஈஸியாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். தயவுசெய்து ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ஈஸியாக இருந்திருந்தது, நம்மளுடைய சேனலில் வந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து ப்ளீஸ் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும், ஹாப்பியான மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகே, நம்ம போடுற விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் யூடியூப்பில் வந்து ஹைப் பட்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஹைப் பட்டன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஹைப்பில் போய் 250 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான், ஓகேவா? அதுக்கு வந்து மணி கிடையாது. உங்களால் சூப்பர் தேங்க்ஸில் அமௌண்ட் செலுத்த முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். இல்லை இந்த ஹைப்பில் போய் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா லீடர் போர்டில் நம்ம சேனல் வந்து எல்லோருக்குமே ஷோ ஆகும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.